வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணு. என்னது? வாஷிங் மிஷின் ஆஃப் பண்றா. நான் ஏன் துணியை போடலையே? ஆமால? ஆமா. ஆமாவா இல்லையா? அதெல்லாம் அம்மா தான்டா. நீனா வேஸ்ட் கிளம்பு. நான் அம்மா இல்லையே. என்னது? அடங்கோ. நான் அம்மா இல்லையே. என்னது? இந்த ஆள தகாத வார்த்தையில திட்டுனீங்களா? இல்லங்க ஐயா. என்ன கெட்ட வார்த்தை பேசுனீங்க? ஐயா அது ஒண்ணும் இல்லையா, லவ் மேட் அண்ணா வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணு. என்னது? கேட்டோம், அத போய் கெட்ட வார்த்தைன்றா போல. என் கால வேற மாதிரி நான் உன் மதர் இல்லையே. அத போய் கெட்ட வார்த்தைன்றா போல. நல்ல வேலை தெளிவா சொல்லி எதா இருந்தாலும் வீடியோ வேற தெரியுது. சரியாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. nobody no. நான் அப்படியே எடுத்து வரேன் ப்ரோ. 2 கடை எடுத்து வரேன். எதுக்கு 2 கடை? ஒன்னு வந்துட்டு ஐயோ சாமி இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஃப்ரை பண்ண போறோம். அந்த ஃப்ரை பண்ண தூக்கி குழம்புல போட போறோம். 2 வேளை தேவையா? ஃப்ரை பிளஸ் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்போ காலையில பாத்ரூம் போறோம், 2 வேளை முடிச்சிட்டு வரது இல்லையா? ஓ நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. நீங்க அப்படி வரீங்களோ? இல்ல வரல. வெண்ணெய் எடுங்க. வெண்ணெய் என்னது? வெண்ணெய் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. நீங்க என்ன சொல்லல? உங்களை சொல்லுவேன் வெண்ணெய்ட்டு. வெண்ணெய் மட்டும் எடுங்க. வெண்ணெய் மட்டும் தான் சொன்னேன். வெண்ணெய் கூட மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா, செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. எனக்கு வெண்ணெய் கொடுன்ட்டு வெண்ணையா பேசுறது. நாட் அட் ஆல் ப்ரோ. நீங்க வந்துட்டு அப்படி ரியாக்ட் பண்றீங்க, நான் வந்து பண்ண முடியாது. தாராளமா சாப்பிடுவோம். ஓகே, சோத்துக்கு தான் நம்ம எல்லாம் இவ்வளவு உழைக்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டோம். வாட் கேன் ஐ டு? வெண்ணெய்க்கு இங்கிலீஷ்ல என்ன? பட்டர். அப்ப பன்னீருக்கு? பன்னீருக்கா? பன்னீர் தான் கேக்குறேன். பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். அப்ப எதுக்கு வெண்ணெய மட்டும் உங்ககிட்ட கேட்டேன்? அதுக்கு நீ எதுக்கு பட்டர் பதில் சொன்ன? வெண்ணெய் கிட்ட தான் வெண்ணெயத்தை சொன்னேன். பன்னீர்னா பன்னீர் கிட்ட கேட்பேன் நானு. பாருங்களா. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? வெண்ணெய் எதுவுமே உள்ள வேணும். வந்துட்டு பட்டை, லவங்கம், காம்பு, வெந்தயம் அதெல்லாம் போடல. ஏதோ இருக்கத்தை போட்டேன். நெக்ஸ்ட் லைட்டா வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கலக்கு கலக்கிட்டு ஸ்லிம்ல வச்சிடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு எல்லாம் வந்துட்டு லைட்டாக ஈக்குவலிட்டி ஆகணும். இப்போ நான் வந்துட்டு வெண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். வெண்ணெய் அந்த வெண்ணெயில இப்போ வெண்ணெயை போடும். காளான போட போறேன். வெண்ணெயில வெண்ணெய் போடு. இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கிண்ட போறோம். இவ்வளோ நல்லா கொஞ்சிட்டேன். லைட்டாக சூடு பண்ணி லைட்டாக வச்சுட்டு வாங்கி போடலாம். ஆனியன் வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணால் ஒரு வந்து கரெக்டாக தெரியும். கரெக்டாக தெரியும் இல்லை, கரெக்டாக வந்துட்டு கிரேவியாக வரும். ஏன்னா மெயினாக ஆனியன் தான். ஆனியன் நீங்கள் எதுவுமே இல்லை.